ஜோதிடத்தின் மேல் ஆர்வமுள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, கடன் எப்போ வரும், எப்படி வரும், அதை எப்படி நம்ம சமாளிப்போம், அதாவது எந்த வழியில அதற்கான சோர்ஸ் வரும், அந்த சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஜாதகம் தான் இப்ப பார்க்க போறோம். இது லக்னத்துல புதன், மிதுன லக்னம், லக்னத்துல சூரியன், 6 ராகு சனி, 7 குரு, 8 சந்திரன், 11 செவ்வாய், 12 சுக்கிரன், கேது. இப்ப இதுல பார்த்தோம்னா நம்மளுக்கு கடன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மெயினா 6ஆம் பாவகம் மற்றும் 6ஆம் பாவக அதிபதி 6 8 தான் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மெயினா கடனை கொடுக்கக்கூடிய ஒரு பாவகங்கள். இப்ப 6ஆம் இடம் பாத்தீங்கன்னா சனி மற்றும் ராகு இருக்கு. 6ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா செவ்வாய் 6ஆம் வீட்டை பாக்குது. மற்றும் 8ஆம் வீட்டுல சந்திரன் பௌர்ணமிக்கு கொஞ்சம் தள்ளின ஒரு பஞ்சமி திதி அந்த மாதிரி ஒரு அமைப்புல ஒரு சந்திரன் இருக்கு, ஓரளவுக்கு ஒளி பொருந்திய சந்திரன். இதனால 6ஆம் பாவகம் சுக்கிரனோட பார்வையில் இருக்கு. இதுல பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஜாதகர் கடன் வரும். என்ன மாதிரி கடன் பார்க்கும்போது சுக்கிரன் பார்க்கறதுனால கண்டிப்பா ஒரு சுப விரயமான ஒரு கடனாக இருக்கும். ஒரு வீடு கட்டுறதுல இல்ல ஏதோ ஒரு இதுல அவர் நிச்சயமா கடன் வாங்கியிருப்பார். அது எப்படின்னா செவ்வாய் சனியின் சேர்க்கையினால அதுல ஏதாச்சும் ஒரு லாஸ் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா சனி செவ்வாய் சேர்ந்தாலே நிச்சயமா அதுல ஏதாச்சும் ஒரு குறுக்கு வழியில கொண்டு போய் நம்மள மாட்ட வைக்கிறதுக்கு நிச்சயமா பார்க்கும். இதுல ரெண்டுமே சேர்ந்துருக்கு. இந்த கடன் எப்ப வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது செவ்வாய் தசையா சனி தசையா ராகு தசையா நம்ம பார்த்தோம்னா ராகு தசையில தான் வரும். ஏன்னா செவ்வாய் தசை செவ்வாய் பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டுல இருக்கு. அது நிச்சயமா 11ஆம் அதிபதியா செயல்பட்டு தான் 6ஆம் அதிபதியா செயல்படும். சனியும் பார்த்தோம்னா நம்மளுக்கு 8ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி. அது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதுவுமே கொஞ்சம், ஏன்னா 8ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சந்திரன் இருக்கு, ஒளி பொருந்திய சந்திரன். அதனால பெருசா 8ஆம் அதிபதியாவும் வேலை செய்யாது, 9ஆம் அதிபதியும் வேலை செய்யாது. ஆனால் ஒருவேளை ராகு தசை வந்துருச்சுன்னா பருவத்துல, அதாவது 30-40 வயதுல வந்துருச்சுன்னா அந்த ராகு தசையில நிச்சயமா முழு 6ஆம் அதிபதியா சனியும் செவ்வாயும் சேர்ந்த ஒரு கலவையா, ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் ஒரு பச்சோந்தி கிரகம்னே சொல்லலாம். ஏன்னா அது தான் இருக்கும் வீட்டின் பலனும் தானுடன் சேர்ந்த வீட்டின் பலனும் தான் பார்க்கும் கிரகத்தின் பலனையும் முழுமையா எடுத்து செய்யும். அதுல எப்படி நம்ம பார்க்கணும் போது டிகிரி வைஸ் நம்ம பார்க்கணும். இதுல எவ்வளவு டிகிரி விலகி இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சம் அந்த தாக்கங்கள் கம்மியா இருக்கும். இப்ப ஒரு வேளை ராகு ஒரு 5 டிகிரியில இருக்கு, சனி ஒரு 8 டிகிரியில இருக்கு, செவ்வாய் ஒரு 2 டிகிரி 3 டிகிரியில இருக்கு. அப்ப ராகு சனி செவ்வாயோட சேர்க்கை முழுமையா இருக்கு. சுக்கிரன் ஒரு 25 டிகிரி இருக்குங்கும் போது சுக்கிரன் 25 டிகிரி விலகிதான் ராகுவின் மீது பார்வை விழுகிறது. அப்படி பார்க்கும்போது சுக்கிரனை விட சனி செவ்வாயின் தாக்கம் தான் நிச்சயமா இந்த ராகுக்கு அதிகமா இருக்கும். முழு 6ஆம் அதிபதியா செயல்பட்டு அந்த மனிதனை ரோட்டுக்கே இழுத்துட்டு வர நிலைமை கூட கொண்டு வரும். ஆனா இதுல என்ன ஒரு பிளஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது லக்னாதிபதி வலுத்துறாரு, லக்னம் வலுத்துருச்சு குருவின் பார்வையில. குரு லக்னத்தை பாக்குது, லக்னாதிபதியும் பாக்குது. அதனால நிச்சயமா இவர் ரோட்டுக்கு வரக்கூடிய நிலைமை வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். எப்படின்னா தங்கறதுக்கு இடம், போடுறதுக்கு துணி, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, இதுக்கு ஏதேனும் ஒரு வழி இருக்கும். ஆனா கடன்காரனா தான் இருப்பார். ஏன்னா 6ஆம் அதிபதி கடனை கொடுப்பார். ஆனா அதை சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி லக்னமும் லக்னாதிபதியும் பார்க்கணும். அது குரு லக்னமும் லக்னாதிபதியும் பார்த்துருக்குன்னா நிச்சயமா கடனை சமாளிச்சிருவார். ஆனா எந்த வழியில சமாளிப்பார், யார் மூலியமா சமாளிப்பார்? அவரே சொந்தமா சம்பாரிச்சு கட்டுவாரா, இல்ல அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணுவாங்களா, இல்ல வீட்டு அதாவது கல்யாணமாகி மனைவி மாமனார் மாமியார் அந்த வகையில ஏதாச்சும் உதவி வருமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுல பார்த்தோம்னா 7ஆம் பாவகம் வலுத்துருச்சு. லக்னம் சுபத்துவமாகவே இருந்தாலும் சூரியனும் புதனும் சேர்ந்துதான் இருக்கு. ஆனா 7ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா ஆட்சி பெற்ற ஒரு குரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா தான் வீட்டிலே குரு அமர்ந்து 7ஆம் இடத்தை முழு சுபத்துவப்படுத்துது. 7ஆம் பாவகத்துக்கு எந்த விதமான பாவ பார்வைகளும் இல்லை, அதாவது சனி செவ்வாயின் பார்வையோ இருப்போ எதுவுமே இல்லை.
முழுமையான 7ஆம் அதிபதியா செயல்படும் போது இவருக்கு திருமணமாகி அவரோட மனைவியின் மூலமாக கடன் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிட்டு இருப்பார், சமாளிச்சுட்டு இருப்பார். ஏன்னா 10ஆம் பாவகாதிபதியும் பாத்தீங்கன்னா குரு தான். ஆனா 10ஆம் இடத்துல இல்லாம 7ஆம் இடத்துல தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது தொழில் மூலியமா அடைப்பாரான்னு பார்த்தா தொழில் மூலியமா அடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா 7ஆம் அதிபதியா தான் அவர் செயல்படுவார். அது எப்ப செயல்படுவார்னா குரு தசை வரும்போது தான். அந்த டைம்ல அவரால் கடனை கட்டி மீண்டு வரவே முடியாது. ஆனா சாப்பாடு, துணிமணி அந்த மாதிரி ஒரு வெளியே கடன் இருக்கு தெரியாது. அவங்க அப்பா அம்மா எல்லாம் இவன் கடன்காரனா அப்படிங்கிற மாதிரி பாக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருப்பார். ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய குரு தசையில தான் மனைவியின் மூலமாக, மாமனார் மாமியாரின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடனை கட்டி கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வருவார். இல்ல வேற என்ன அமைப்புன்னு பார்க்கும்போது தொழில் அமைப்புகள் 10ஆம் அதிபதி வலுத்துட்டாரு. அப்படி இருக்கும்போது மாமனார் மாமியார், அதாவது மனைவியின் மூலியமாக ஏதாச்சும் ஒரு தொழில் அப்படிங்கிற மாதிரி தான் இவருக்கு அமையுமே ஒளிஞ்சு இவருக்கு நிச்சயமா தனிப்பட்ட தொழில் அமையறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா 7ஆம் அதிபதியாக தான் முழுமையாகவே செயல்படுவார் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 6ஆம் பாவம் முழுசா கெட்டுருச்சு. நிச்சயமா இவருக்கு வேலை வாய்ப்புங்கிறது நிச்சயமா கிடையாது. வேலைக்கு போகணுங்கிற இன்ட்ரெஸ்டே இருக்காது. இப்பனா அவரு அப்படியே மேம்போக்காவே சுத்திட்டு இருப்பாரு. இந்த அமைப்பு இருக்கிறவங்க மேக்சிமம் இப்படிதான். எப்படின்னா அவங்க பார்த்தா ரொம்ப ஒரு கொஞ்சம் கெத்தா இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னா இவரு கடன் வாங்கியிருக்காரா, இவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லையே, கொஞ்சம் கரெக்டான ஆளாச்சேப்பா, இவர் அப்படிலாம் பண்ண மாட்டாருங்கிற மாதிரி நம்ம பாக்குறவங்க சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள போய் அவரோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா லட்சக்கணக்கில் ஏன் கோடிக்கணக்கில் கூட வாங்கியிருப்பார். அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த மாதிரி ஜாதகத்தில் நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது இவர் வேலைக்கே போக மாட்டாரு. ஆனா ஒரு ஒயிட் காலர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புல தான் சுத்திட்டு இருப்பாரு. ஆனா பார்த்தா கடன் இருக்கும். ஏன்னா குரு லக்னத்தையும் லக்னாதிபதியும் பார்த்தனால அந்த லுக்கு கொடுத்துருது. ஆனா 6ஆம் பாவம் முழுமையா வேலை செஞ்சு அவரை கடன்காரனா மாத்தி உள்ளுக்குள்ள மன அழுத்தத்தை உருவாக்கிட்டு இருக்கு. மன அழுத்தம் எப்படி உருவாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சந்திரன், மனோகாரகனான சந்திரனுக்கு சனியின் பார்வை இருக்கு. அப்ப சந்திரன் சனியின் பார்வையில இருக்கிறனால கொஞ்சம் அந்த மன அழுத்தங்களை நிச்சயமா கொடுக்கும். ஏன் ராகு தசையில கொடுக்குன்னா ராகு சனியின் காரகத்துவத்தையும் எடுத்து செய்யும், 8ஆம் அதிபதியாகவும் செயல்படும். அப்படி இருக்கும்போது சந்திரனை பார்க்கறதுனால நிச்சயமா ராகு தசையில மன அழுத்தங்கள் நிச்சயமாக கொடுக்கும். அது எந்த வழியில கொடுக்கும்? கடனை கொடுத்து மன அழுத்தத்தை கொடுக்கும். ஆனா வெளியே தெரிவிக்காது. இதுவே குரு தசை வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடனை மனைவியின் மூலியமாகவோ மாமனார் மாமியாரின் மூலியமாகவோ கொஞ்சம் கொஞ்சமா கட்டி மீண்டு வருவார். இதுதாங்க இந்த ஜாதகம். இந்த மாதிரி ஜாதகத்துல வேற ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அதாவது கடன் எப்போ வரும், நோய் எப்போ வரும், நம்மளுக்கு கணிக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கும். அதாவது இந்த மாதிரி வந்துச்சு நம்ம கடன் அப்படின்னு சொல்லிட்டோம், இதுவே நோய் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் நிச்சயமா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு கன்சல்ட் பண்ணணும், நான் உங்களோட ஜாதகமும் பார்த்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நிச்சயமா சைடில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கன்சல்டேஷனும் அப்பாயின்மெண்ட்டும் போயிட்டு தான் இருக்கு. மற்றும் இதே மாதிரி இன்னொரு பதிவு நிச்சயமா நம்ம பார்க்கலாம். வேற ஏதாச்சும் நல்ல கண்டென்ட்டோட நிச்சயமா வரேன். நன்றி.